காங்கிரஸ் கட்சியினர் தன்னை ஒருமையில் விமர்சித்தாலும் அதற்கு பதில் தனது மௌனம்தான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேல பழி போடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? அண்ணா, அது எனக்கு ஒன்று புதிது கிடையாதுங்கண்ணா. இன்னைக்கு அரசியல் நாகரிகம் எல்லாம் தமிழகத்தில் எப்பொழுதே கப்பலேறி பறந்து விட்டது. நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செல்வப்பெருந்தைய அவர்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் இணைகின்றார்கள் என்று முதல்ல சொன்னாங்க. அதற்கு பதிலடியாக நான் என்ன சொன்னேன்? செல்வப்பெருந்தைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க? எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க? அவர் மேல் இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் என்ன? அதை வெளியிட்ட பிறகு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து அதே சத்தியமூர்த்தி பவன்ல எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உலா வந்த ஒரு சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு வந்து பேசுறாங்க. அதனால் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு எல்லோரும் நான் அறிவித்திருப்பது, யாரும் எதையும் பேசக்கூடாது. இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். தரம் குறைந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நீங்கள் தரம் குறைந்து பதிலடி இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்தினுடைய காங்கிரஸ் நிலைமை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை அவர்கள் ஒருமையில் பேசக்கூடிய பேச்சு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க என் மேல போட்டிருக்கக்கூடிய கேஸை பத்தி பேசிட்டு நான் பதில் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா தான் குண்டா சட்டம் போட்டாங்க, அது பொய்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் அந்த கேஸை எல்லாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்றேன். ஆனா ஒருமையில தவறான விஷயங்களை பேசும்பொழுது அதற்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போய்விடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருமையில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய மௌனம் மட்டும்தான் பதில். ஆதாரத்தின் அடிப்படையில், சயின்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.